ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேமிங் கேர்ள்ஸ் சேனல். நான் உங்கள் செர்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேஸ்டில் கிரஷ் அப்படின்ற ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 9th நவம்பர் 2016 வந்த ஒரு கேமு. டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ஃபன் கேம்ஸ் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு, iOS மாதிரி டிவைசஸில் வந்து ஈஸியாக வந்து சப்போர்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஷ் ஆஃப் கிளான் மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுலேயும் கில்டுலாம் இருக்கும், காயின்ஸ் இருக்கும், ஜெம்ஸ் இருக்கும். நம்ம வந்து அந்த காயின்ஸை கொடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேட்டில் வந்து போகும்போது நம்ம வந்து ஆப்போனண்ட்டும் வந்து ஒரு கேசலில் இருப்பாங்க, நம்மளும் ஒரு கேசலில் இருப்போம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் பேட்டில்ஸ் இருக்குது. ஒன்று வந்துன்னா வார் ஆஃப் த வீக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பெர் டேக்கு வந்து ஒரு மேட்ச்ன்ற மாதிரி போகும். நார்மல் மேட்ச்சு, கேம் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு 2 மேட்ச் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவையும் வந்து விக்ட்ரி அடிக்க வந்து பார்த்திங்கன்னா விக்ட்ரி செஸ்ட் நம்ம கிடைக்கும். ஃப்ரீ செஸ்ட் வந்து நம்ம விளையாடாமையே நமக்கு கிடச்சிரும். அந்த டைமில் நம்ம லாகின் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு ஃப்ரீ செஸ்ட் கிடச்சிரும். நம்ம அதை வந்து இது ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ்லேருந்து ஒரு கார்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனுப்பணும். ஆப்போனண்ட்டும் அதே மாதிரி வந்து ஒரு கார்டை வச்சு அதே மாதிரி ஒரு அவரோட ட்ரூப்ஸ் வந்து அனுப்புவார். இதில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 வந்து அதாவது 3 பாத் இருக்குது. 3 பாத்துலேருந்துமே நம்ம ஈஸியாக நம்ம எந்த பாத்தில் வேணாலும் அனுப்பிக்கலாம். இது வந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. 3 பாத்தையுமே கவர் பண்ணி நம்ம அடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு பாத்தில் மட்டுமே ஃபுல்லாக வந்து விட்டு ஆப்போனண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணி அடிக்கலாம். ஒரு டெக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ் இருக்கும். காமன் கார்ட்ஸு, எபிக் கார்ட்ஸு, லெஜெண்டரி கார்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். நான் அதை வந்து பார்ட் 2 ஒரு வீடியோ போட்டு நான் அதை வந்து உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாக என்னால் போட முடியாது. ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. அடுத்து நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த அடுத்து என்னென்ன வீக்லி டீல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இதுலேயும் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து மணி வச்சு நம்ம கேமில் கிடைக்கிற காயின்ஸை வச்சு வந்து இதில் வந்து அப்கிரேட் போடலாம், லெவலப் பண்ணிக்கலாம். இதில் வந்து காமன் கார்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த எபிக் கார்ட்ஸும் அப்புறம் வந்து இந்த லெஜெண்டரி கார்ட்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேராக இருக்கும். இதுலேயும் வந்து இந்த ஜெம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டாப்அப் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஜெம்ஸை கொடுத்துட்டு வந்து 1000 காயின்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம காயின்ஸையும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதில் என்ன ஒரு டஃப்பான ஒரு விஷயம் இருக்குன்னா, நமக்கு அந்த ஜெம்ஸ் கிடைக்கிறது தான் வந்து ரேராக இருக்கும். கிளாஷ் ஆஃப் கிளானில் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஜெம்ஸ் எல்லாம் வந்து அந்த இது கிளியர் பண்ணி எடுப்போமோ, அதே மாதிரி இதில் ஜெம்ஸை வந்து நம்ம ஏர்ன் பண்ணி ஒரு நாளைக்கு 1 ஜெம் 2 ஜெம் தான் கொடுப்பாங்க. ஜெம் ரொம்ப ரேராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசல்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து லெவல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவன் ஹால்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒரு கேசல், ஃபஸ்ட்டு கேசல்லேருந்து லார்ட் கேசல்னு சொல்லுவாங்க. அடுத்து 100 கீப்பு, இந்த மாதிரி ஒரு கேசலாக போகும். இது வந்து மாஸ்டரு, சாம்பியன், கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் கடைசியில் கிராண்ட் சாம்பியன், லெஜெண்டுன்னு சொல்லிட்டு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் நிறைய ஒரு 20 லெவலுக்கு மேலே இது இருக்குது. ஒரு லெவலையும் நம்ம அடிச்சுட்டு ஆப்போனண்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் உங்களுக்காக சும்மா கேம் ஆஃப் தி டேன்னு ஒரு கேம் வந்து சும்மா விளையாடி காட்ட போகிறேன். இது வந்து இதனால் நமக்கு வந்து ட்ராஃபீஸ் எதுவுமே குறையாது. இது வந்து டெய்லியும் டீல் மாதிரி தான். டெய்லியும் நம்ம ஒரு மேட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டான வார் ஸ்ட்ராட்டஜியில் வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபாக் ஆஃப் வார். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடமே வந்து நமக்கு வந்து டென்ஸ்டாக தெரியும். பிளாக் கலரில் ஒரு ஸ்மாக் மாதிரி ஒன்று கவர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அது வழியாக நம்ம ஆப்போனண்ட்டுக்கும் அது பெனிஃபிட், அது நமக்கும் பெனிஃபிட் தான். நம்ம என்ன கார்டு வைக்கிறோன்னு ஆப்போனண்ட்டுக்கு தெரியாது, ஆப்போனண்ட் என்ன கார்டு வைக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது. அந்த ஃபாகை கிளியர் பண்ணிட்டு அது வெளியே நம்ம பக்கத்தில் வரும்போது அது என்ன கார்டுன்னு தெரியும். நான் எடுத்த உடனே என்னோடய ஸ்டாச்சுவை வச்சுட்டு ஹீலர் ஆரம்பிச்சிட்டேன். ஹீலர் வச்சதுனால ஸ்டாச்சு வந்து அது கவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ட்ரூப்ஸுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு டிஃபென்ஸ் கொடுத்து அடிக்கணும். டிஃபென்ஸ் கொடுத்து அடிக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நம்ம டிஃபென்ஸ் கொடுக்கறதுனால ஆப்போனண்ட்டால் நம்மளை அடிக்க முடியாது. நம்ம காயினுக்கு லெவல் குறைய அதோடைய லெவலை வந்து பின்னாடி இருக்க ஹீலர் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கும், குறைய விடாது. நம்ம இந்த மாதிரி 3 ஏரியாவையும் கவர் பண்ணி அடிக்கிறது வந்து 2வது ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நம்ம 3 ஏரியாவையும் கவர் பண்ணும்போது ஆப்போனண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அந்த டைமில் வந்து நம்ம டெக்கை ஏதாவது ஒரு சைடில் கொண்டு போயிட்டு அவரை டோட்டலாகவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். அவர் எதிர்பார்க்காத போது யார் வந்து அவங்களோட கேஸில் வந்து முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இதில் வின்னரு. நான் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கேன். கிட்டத்தட்ட அவரோட கேஸில் வந்து அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து இனிமேல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் டோட்டல் கார்ட்ஸுமே என்ன பண்ணிட்டேன்னா ஒரே சரௌண்டிங்கில் வந்து இறக்கிட்டேன். அவர் ஏதாச்சும் வந்து ஸ்பெல்லு போட்டு தான் என்னை வந்து காலி பண்ணணும். இதுலேயும் வந்து கிளாஷ் ஆஃப் கிளானில் வர மாதிரி ஸ்பெல்லாம் இருக்குது. நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து அந்த ஸ்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். இது சும்மா நான் விளையாடி காட்டுறதுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். அவ்வளோதான், அவரோட கேஸுலேயே நான் கிட்டத்தட்ட அழிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவரோட கேஸில் அழிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விக்ட்ரின்னு காட்டிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அவங்க கமெண்ட்டில் போட்டு அவங்கள வெறுப்பேற்றிக்கலாம். இல்லை வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷ் பண்ணனாலும் குட் லக் சாம் கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வந்து விஷஸ் வந்து இருக்குது. நம்ம இதில் டைப் பண்ண மட்டும் தான் முடியாது. அதே தான் அது ஒன்று தான் இதில் இந்த கேமில் வந்து ஒரு ட்ராபேக்கு. ஆனால் நம்ம கில்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக சேட் பண்ணலாம், மெசேஜெல்லாம் போட்டு நம்ம ஈஸியாக பண்ணலாம். டெய்லி டீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து காமன் கார்ட்ஸ்லாம் ஈஸியாக கிடச்சிடும். அந்த எபிக் கார்டும் அந்த லெஜெண்ட் கார்டை தான் நம்ம எடுக்கிறது ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1200, ஒரு கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 1400லாம் கேட்டு சாவடிப்பானுங்க காயின்ஸு. ஒரு கட்டத்தில் ஜெம்மை கொடுத்தாலும் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவோம் நம்ம. இந்த மாதிரி வந்து ஒரு செஸ்ட் இருக்கும். இந்த செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்மோட லெவலை வச்சு உங்களுக்கு தெரியும். அதில் கண்டிப்பாக வந்து ஒரு லெஜெண்டரி கார்டு வரும்.
டாப் அப் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். டாப் அப் பிளேயர்ஸ்க்கு இந்த கேம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் பிளேயர்ஸும் இதில் எடுக்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த கேம் ஃபன்னாக இருக்கும். இதில் இப்போ நம்ம டெக்கை பற்றி பார்த்துடலாம். இதில் மொத்தம் 5 டெக் இருக்குது. ஒரு டெக்லேயும் பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது அந்த 14 நிற்கிறாங்க பார்த்தீங்களா, 14 பேரை நம்ம வச்சுக்கலாம். டெக்குன்றது நம்ம அடுத்தடுத்து வரப்போகிறது பற்றி தான். இதை நம்ம பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேமை பற்றி தெரியணும், அந்த கேம் எப்படி விளையாடணும், ப்ளே பண்ணணும் அப்படின்னு தெரியணுன்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சரி. அடுத்து என்ன கேம் போடலான்றதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது அனிமே வேணும்னா கூட சொல்லுங்கள். நான் அந்த அனிமேவை பற்றி சொல்கிறேன். ஒரு எபிசோடாக கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் ஹோப்.